வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி நடந்து முடிஞ்ச அந்த கூத்து எல்லாமே நம்ம பார்த்தோம். இதை பத்தி டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டோம். அதற்கு ஒரு ஃபாலோ அப் அப்டேட் தான் இது. அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் உடைய அந்த பிரச்சனைலாம் சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஓவல் ஆஃபீஸ்ல இருந்து ஜெலன்ஸ்கியும் அவரோட டீமும் வந்து வெளியேற்றப்படுறாங்க. அதன் பிறகு தலைவர் அங்கிருந்து நேராக ஒரு விமானத்தை எடுத்துட்டு யூகேல போய் லண்டன்ல போய் இறங்குறாரு. லண்டன்ல போய் யூகேவுடைய பிரதமரை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சா அவர் உங்களுக்கு நாங்கள் கூட நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு $2.3 பில்லியன் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ரூபாய் இந்திய மதிப்புப்படி அவங்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்றாரு. இதற்கு நடுவில் இந்த இந்த சம்பவத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உனக்கு நன்றி உணர்வே கிடையாது, நீ ஒரு நன்றியாவது சொன்னியா அப்படின்றது தான் ஜேடி வான்ஸோடைய அந்த இது. இவர் எல்லா தலைவர்களுக்கும் ட்விட்டரில் போய் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பல நாடுகள் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள். இதுல பாத்தீங்கன்னா கனடாவுடைய இவருடைய கவுண்டர் பார்ட், கனடாவுடைய பிரதமர், இவருடைய 50வது மாகாண கவர்னர்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லுவார். ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்காரு, நாங்க உங்களுக்கு ஆதரவு நிற்போம், கனடா உங்களுக்கு ஆதரவு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லக்சம்பர்க் போன்ற சிறு சிறு நாடுகள், நார்வே, ஸ்வீடன் போன்ற பல நாடுகள் இன்னைக்கு நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவா இருப்போம், இது சுதந்திரத்துக்கான போர், இந்த சுதந்திரத்துக்கான போர்ல ஜனநாயகத்துல நம்பிக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகள் குறிப்பா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அடிப்படை பிரச்சனை என்னன்னா, லக்சம்பர்க் அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு குட்டியா இருக்கக்கூடிய ஒரு நாடு, சிறு ஊர் தான் அது. அவங்க ஆதரவு தெரிவிக்கலாம் ட்விட்டர்ல, கனடா ஆதரவு தெரிவிக்கலாம் ட்விட்டர்ல. நாளைக்கு யுத்தத்தை சண்டை போட போறது உக்ரைன் வீரர்கள் தான். இவங்க எந்த நாட்டு ராணுவமும் அந்த அளவுக்கு வலிமையான ராணுவம் கிடையாது நேரடியா போய் ரஷ்யாவுடைய மோதிரத்துக்கு. இப்ப ரஷ்யா கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் தான் அவங்க வடகொரியா கிட்ட போட்டாங்க. வடகொரியாவோட 30,000-40,000 வீரர்கள் போய் நீங்க அங்க சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா இந்த நாட்டு வீரர்கள் யாருமே இவங்க போய் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது வேற மாதிரியான இதை கொண்டு போகும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பிளவுபட்டு நிற்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரெஞ்சு அதிபர் பெரிய லெவல்ல இதை பத்தி அரட்டிக்கல. இத்தாலியுடைய அதிபர் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் இதை பத்தி பெரிய ஆதரவுலாம் தெரிவிக்கல. பட் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகள் எதுக்குமே அந்த அளவுக்கான ராணுவ வலிமை இல்லை அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை. ஜெர்மனி மற்றும் யூகே ரெண்டு ஒரு எக்ஸெப்ஷன். இதை தவிர மிச்ச எல்லா நாடுகளுக்குமே ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஆதரவாக தான் இருக்குமே தவிர அதை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்றத நிதர்சனமான உண்மை. அதன் பிறகு ஜெலன்ஸ்கி எல்லாருக்கும் அமெரிக்க மக்களுக்கு நன்றி, அமெரிக்க அதிபருக்கு நன்றி, அமெரிக்க துணை அதிபருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பதிவை போடுறாரு. அமெரிக்கா இல்லாம இங்க எங்களால் அமைதி நிலைநிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளக்கொடியை காமிக்கிறார். ஜெலன்ஸ்கி என்ன நடந்திருக்குன்றது அவர் தான் எப்படி பேசினாருன்னு அந்த காணொலியை பார்த்து அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு இப்போ ஒரு வெள்ளக்கொடி காமிச்சு எப்படியா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம், இந்த மினரல் டீல் எல்லாம் கூட நம்ம சைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒரு இறங்கி வராப்புல ஜெலன்ஸ்கி வந்து. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த கடந்த ஒரு 50 நாட்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய, 40க்கும் அதிகமான நாட்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவோட புது ஆட்சியை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவா தெரியுது. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கை வைக்கணும் அப்படின்ற போது அதை முதல்ல கொளுத்தி போடக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா எலான் மஸ்க். உலகத்திலேயே அதிகமான ஃபாலோவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சர்வ வல்லமை படைத்த ஒரு தனிநபர் இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ், இவங்கெல்லாம் யாருமே கிடையாது, அது எலான் மஸ்க் தான். இந்த ட்விட்டர் தளத்தை நஷ்டத்துக்கு வாங்கினதுக்கான அடிப்படை காரணமே இதுதான். இதை பத்தி நம்ம 3 வருடம் முன்னாடியே ஒரு காணொலி போட்டிருக்கோம். இப்ப அந்த எக்ஸ்தலத்துல ஒரு பதிவை போடுறாரு. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு முக்கியமான ஒரு செனட்டர் ஒருத்தர் சொல்றாரு. அந்த செனட்டர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நம்ம வந்து கர்ட்டர் ஈகிள்மேன் அப்படின்ற ஒரு செனட்டர் அவர் சொல்றாரு, அமெரிக்காவுக்கு நாட்டை விட்டு வெளியே வரணும், நாம எதுக்கு தூக்கி சுமந்துட்டு இருக்கோம். இவர் உடனே ஒரு ஐ அக்ரீன் போடுறாரு. இந்த ஐ அக்ரீன் போட்ட அந்த 2 வார்த்தை ட்வீட் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அது பார்க்கப்படுது எல்லாராலையும். உடனே அதை பத்தி விவாதம் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க விவாதத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சு இதுக்கு எதிராக பேசக்கூடிய எதிர்நாட்டு தலைவர்களை நேரடியா தாக்கி அது ஒரு பெரிய ஒரு சோசியல் மீடியால ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, பிறகு அது பிரிண்ட் மீடியா, நேஷனல் மீடியா எல்லாரும் அதை பத்தி பேசும்பொழுது ட்ரம்ப்போடைய அடுத்த தளபதியில இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ, மைக் வால்ஸ் இவங்க எல்லாம் போய் அது எந்த பிரச்சனையும் எந்த நாட்டுக்கு எதிராக கிளப்புறாங்களோ அங்க போய் இறங்கி அவங்க உள்நாட்டுக்குள்ள அடிச்சு நவுத்தி பேசி அங்க ஒரு பப்ளிக் பர்செப்ஷனை, அதாவது இப்ப நான் என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கங்க. எம்எஸ்சின்னு சொல்லக்கூடிய மியூனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல உங்களுக்கு வந்து இப்ப சுதந்திரம் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரேஷன் தான் அவங்களுடைய பிரச்சனை, சைனாவோ ரஷ்யாவோ கிடையாதுன்னு சொல்லும் போது அது அங்க இருக்கக்கூடிய எலைட்ஸ் அரசியல் தலைவர்களை ஒதுக்கி வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்க நேரடியா பேசக்கூடிய இந்த மக்கள் உணர்வை கரெக்டா புரிஞ்சு அந்த பாயிண்ட் அவங்க எடுத்து அடிக்கிறாங்க. உள்நாட்டுக்குள்ள இது எல்லாமே ஜனநாயக நாடுகள்,
உடனே இவங்க எல்லாம் அரண்டு போறாங்க, எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங் ஆகுது. உதாரணத்துக்கு ஏஎஃப்டி அப்படின்ற ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி எலான் மஸ்க் தேர்தல் பிரச்சாரமே பண்ணிட்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு அந்த இதுக்கெல்லாம் போய் நீங்க இந்த மாதிரி பழைய கில்ட்லாம் வாழாதீங்கன்னு சொல்லி மேபி பணம் கூட கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்போ இது ரெண்டாவது இது. இப்போ இவங்க போய் பேசின பிறகு இந்த நாடுகள் எல்லாம் ஒரு பதட்டத்துல வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரும்போது ட்ரம்ப் வந்து அவரை கூப்பிட்டு வச்சு அவர் ரீதியில பேசி கலாய்ச்சு ஒரு ஃபைனல் பஞ்சை கொடுத்து இவங்க நினைச்சதை சாதிக்கிறாங்க. இனி வரக்கூடிய 4 வருடமுமே இப்படிதான் போக போகுது. இந்தியாவும் இதுக்கு தயாராகிக்கும். நிதர்சனமான உண்மை இது. இந்தியாவை இந்த அளவுக்கு அவங்க இது பண்ணி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. பிரதமர் அவங்க எப்படி நடத்தினாங்க அப்படின்றத நம்ம நல்லாவே பார்த்தோம். மிச்ச நாட்டு தலைவர்கள் அவங்க எப்படி நடத்தினாங்கன்றதையும் பார்க்கணும். பட் நம்ம இதுக்கு மென்டலா ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றதான் இது. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரும். நாட்டோவுடைய முடிவுரைவை ஏற்கனவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ எலான் மஸ்க் சொல்லிட்டாரு நாட்டோ விட்டு, அதே மாதிரி ஐநா சபையை விட்டும் அமெரிக்கா வெளியில வரணும் அப்படின்ட்டு. இது ரெண்டுமே மிகப்பெரிய முடிவு. மூணாவது ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா IMF, சர்வதேச நிதி நிறுவனம் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதுல அதிகமான பணத்தை முதலீடு செய்து இந்த கடனா மிச்ச நாடுகளுக்கு கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். இப்ப IMFல இருந்து வெளியில அமெரிக்கா போச்சுன்னா இப்ப அந்த இடத்த சைனா நிரப்பும். இது எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு கூற்று. அங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கான சர்ப்ளஸ் இன்னைக்கு சைனா கிட்ட கிடையாது. ஏன்னா சிபெக் அந்த ப்ராஜெக்ட்ல, BRIல பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பணம் சைனா வந்து லாக் ஆயிருக்கு. அவங்க உள்நாட்டு பொருளாதாரமும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. இந்த சமயத்துல இவங்க ஸ்பேஸை வேணுமே விட்டு கொடுத்து சீனாவை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த IMF தான் டாமினேட் பண்ணும்போது பல உலக நாடுகள் இன்னொரு 20-30 நாடுகள் சீனாவுக்கு அடிமையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சீனாவால இந்த கடனை கொடுத்துட்டு அதால தாக்க பிடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது ஒரு ட்ராப் பக்கவா செட் பண்றாங்க. ஓகே, இப்ப சீனா வரல, என்ன ஆகும்? இலங்கை, மாலத்தீவு, பங்களாதேஷ், சிறு சிறு நாடுகள் இருக்கு பாருங்க IMF லோனை நம்பி. பாகிஸ்தான் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெக்கார்டு 26 முறை IMFல போய் பிச்சை எடுத்துதான் நாடு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. இந்த மாதிரி நாடுகள் கம்ப்ளீட்டா காலி ஆகிடும். வேற வழியே கிடையாது, அவங்க சைனாட்ட தான் போயாகும். ஒண்ணு சைனா வந்து IMF டேக் ஓவர் பண்ணும், இல்ல அப்படின்ற அதுவே சைனாவுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஆப்பு தான், ஒரு டேஞ்சர் தான், ஒரு ட்ராப் தான் அது. இல்லாட்டி இந்த நாடுகள் எல்லாம் திவாலா போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த நாடுகள் சீனாவை சார்ந்து போகக்கூடியதோ இல்ல இந்தியாவை சார்ந்து வரக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்ப இந்த நாடுகள் அந்தந்த ரீஜனல் பவர்ஸ்கோட கண்ட்ரோல்ல போகும். நல்லா கவனிச்சுட்டீங்க இவங்க எப்படி இதை வந்து இது பண்றாங்க அப்படின்ட்டு. இப்ப நாட்டோ விட்டு ஏன் எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதுக்கு முக்கியமான சில காரணங்கள் வைக்கப்படுது. இப்ப இந்த மேப் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாட்டோவுடைய மொத்த செலவுல 70% பண்றது அமெரிக்கா, 5.4 UK, 4.7 பிரான்ஸ், 4.7 ஜெர்மனி, 2.6 இத்தாலி, 2.1 கனடா, மிச்ச நாடுகள் ஒரு 38 நாடுகள் வருது. இவங்க கேட்கறது என்னன்னா 70% நாங்க செலவு செஞ்சுட்டு இத்தனை கோடிக்கணக்கான $1 பில்லியன் நாங்க செலவு செஞ்சுட்டு எங்களுக்கு என்ன கெயின் அவங்க கேட்கறாங்க. இது ஒரு நியாயமான வாதம் தான். நாட்டோ அப்படின்றது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சோவியத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு கோல்டு வார் அப்படின்ற அந்த சமயத்துல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இன்னைக்கு கோல்டு வார் முடிஞ்சு போச்சு, சோவியத்தும் இல்லை இன்னைக்கு. ஸோ ரஷ்யா தான் நேரடி, சோவியத்துக்கு பதிலாக நம்ம ரஷ்யா ஒரு நேரடி ஒரு ஆபத்தா இவங்க கன்சிடர் பண்ணா கூட ரஷ்யா எங்க இருக்குது, அமெரிக்கா எங்க இருக்குது, நேரடியா அவங்களுக்கு ஆபத்தே கிடையாது. ரஷ்யா அமெரிக்காவை தாக்கணும்னா கண்டம் கண்டம் ஏவுகணைகள், அணுவாயுதத்தை வைத்து தான் தாக்க முடியும். அதுக்கான தடுப்பு அமெரிக்காட்ட இருக்கு, திரும்பி அடிக்கிறதுக்கான வல்லமையும் அமெரிக்காட்ட இருக்கு. அப்ப இதை ஏன் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற போது இந்த நாடுகள் எல்லாமே அவங்களுடைய பொருளாதாரத்துல 2% அப்படின்றது டிஃபென்ஸ் பட்ஜெட்ல செலவு பண்ணணும். இந்த நாடுகள் இன்னும் செலவு பண்ணாம இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த சரியான டைம் இந்த பிளக்கை பிடுங்கி விடுறது அப்படின்றதுதான் இதோட இது. ஓகே, இது வெறும் பணத்துக்காக மட்டும் பண்றாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 5 முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஐரோப்பா எப்படி மாட்டிக்கிச்சுன்னு பாருங்க. ஐரோப்பா டிராவல் பண்ணக்கூடிய என்னுடைய பல நண்பர்கள், இது மாதிரி ஒரு ஊரே கிடையாது, அவ்வளவு சுத்தமா இருக்கு, தண்ணி சுத்தம், காத்து சுத்தம் அப்படின்னா ஐரோப்பாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் எக்கானமி அப்படின்றது யோசிங்க. இப்ப இந்தியா S-400 வாங்க போகுது. அமெரிக்கா நீ வாங்கினா உன் மேல பொருளாதார தடைகளை கொண்டு வரேன்னு சொல்லுது. அதை மீறி நம்ம வாங்குறோம், அமெரிக்காட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சால்வ் பண்றோம். இந்த மாதிரி பல முடிவுகள்ல இந்தியா சார்பா நம்ம வந்து எடுக்கிறோம். ரஃபேலுக்கு அமெரிக்கா கடுமையான அர்த்தம் கொடுத்துச்சு, ஆனாலும் எங்களுக்கு ரஃபேல் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த முயற்சி எடுத்து நம்ம போய் ரஃபேல் வாங்கணும். ஐரோப்பால பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு அடிப்படை தேவை அப்படின்றது எரிபொருள், எனர்ஜி. அது முழுக்க ரஷ்யாவை நம்பி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா தான் அவங்க சீப்பா தந்துட்டு இருக்கு கேஸ், நேச்சுரல் கேஸ். அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா கூட்ஸ், உற்பத்தி, அது முழுக்க சைனா கிட்ட இருக்கு. கம்ப்ளீட்டா இவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க, சைனாட்ட இருந்து வாங்கி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது எடுத்தீங்கன்னா சர்வீசஸ், சேவை,
ஐடி போன்ற பலது, அதை இந்தியாவை நம்பி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. 4வது மிக முக்கியமானது எடுத்தீங்கன்னா பாதுகாப்பு, டிஃபென்ஸ். அப்ப அமெரிக்காவை நம்பி உட்காந்துருக்காங்க. ஸோ உங்களுடைய எரிபொருள் தேவைக்கு ரஷ்யாவை நம்பி உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய பொருட்கள் தேவைக்கு, உற்பத்தி தேவைக்கு சைனா, சேவைகள் தேவைக்கு இந்தியா, பாதுகாப்பு தேவைக்கு அமெரிக்கா. இப்ப இந்த 4 நீங்க வெளியில கொடுத்து நீங்க ஜாலியா தான் இருப்பீங்க. எங்க எந்த உற்பத்தியும் இல்லைன்னா எந்த ஒரு மாசம் வரப்போறது கிடையாது, எதுவும் வரப்போறது கிடையாது. அப்ப மக்கள் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற போது அப்ப இந்த 4 நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு உட்பட்டு தான் ஐரோப்பா இருக்கணும்ன்றதான் இயற்கை விதி. இப்ப இங்கதான் இவங்க சிக்கிக்கிட்டாங்க. இனி இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அணுசக்தி அப்படின்னு போறாங்க. இப்ப அணுசக்தி எல்லாம் 10-15 வருடம் ஆகும். அது வரைக்கும் இவங்க ரஷ்யா கிட்ட இருந்தா வாங்கி ஆகணும், இல்லாட்டா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி ஆகணும். அது 2 பேருமே நட்பாயிட்டாங்க. அதனாலதான் இவங்க அவசரமா ஐரோப்பிய கமிஷனோட 26 கமிஷனர்ஸை கொண்டு இந்தியாவுக்கு வந்து பார்த்துட்டு, இந்தியாவுடைய எங்க நண்பன் இன்னி வரைக்கும் கணக்கு தெரியல, அவங்களுக்கு காலிஸ்தானிகளை சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கணக்கு தெரியல, காஷ்மீருக்கு எதிராக நீங்க பேசும்போது கணக்கு தெரியல, ஆர்டிகல் 370க்கு எதிராக பேசும்போது கணக்கு தெரியல, இந்தியாவை உலகங்களை கேவலப்படுத்தும் போது கணக்கு தெரியல, இந்திய அரசாங்கத்தை கவிழ்க்கணுன்ற அளவுக்கு நீங்க ஃபண்டிங் பண்ணது கணக்கு தெரியல, உங்களோட பிபிசி போன்ற ஊடகங்கள் இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை தொடர்ந்து வெளியிடும் போது கணக்கு தெரியல. இப்ப ஏன் கண்ணுக்கு தெரியுறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களை இப்ப அமெரிக்கா நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. நாட்டோ வெளியில போயிட்டாங்கன்னா இவங்க ரஷ்யா கிட்ட ஒரு நல்ல உறவோடு இருந்து மட்டும்தான் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுமே தவிர அவங்க ரஷ்யா கிட்ட போய் மோதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் ரியலிஸ்டிக்கா நம்ம பார்த்தோம்னா ரஷ்யா இந்நேரம் உக்ரைனை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யாவுடைய அப்ஜெக்டிவ்ல ஒரு 50% அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சு. இன்னொரு போரை செய்து நாளைக்கு போலாந்து, பெல்ஜியம் போன்ற நாடுகள், கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை பிடிச்சி பிறகு யூகே, பிரான்ஸ் போன்ற நாடுகளோட வரம் சண்டையிட முடியுமானா சத்தியமா ரஷ்யாவுக்கு அந்த பொருளாதாரமும் கிடையாது, அந்த அளவுக்கு வலிமையான ராணுவமும் அவங்க கிட்ட இல்லை. இது நிதர்சனமான உண்மை. பட் அவங்க ரஷ்யாவோட கோஎக்ஸிஸ்ட் ஆக வேண்டிய கட்டாயம் வந்து இப்ப இருக்குது. 2வது பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு செலவை இவங்க கட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. உலகத்திலேயே அதிகமா கடன் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ அந்த கடனை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற போது இவங்க செலவு பண்றது $780 பில்லியன் பணம் அவங்களுடைய பாதுகாப்புல. உதாரணத்துக்கு இந்தியா 60-70 பில்லியன், சைனா பாத்தீங்கன்னா ஒரு 150-200 பில்லியன் செலவு பண்ணுவாங்க. இவங்க வந்து 750 பில்லியனுக்கு அதிகமா செலவு பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல காஸ்ட் வந்து அவங்க கட் பண்ணுது. 2வது ஐரோப்பாவை தனிமைப்படுத்தணும் அப்படின்றது இருக்கு. என்னைக்கு டாலருக்கு எதிராக யூரோவை கொண்டு வந்தாங்களோ அப்பல இருந்தே அமெரிக்காவுக்கு வந்து ரஷ்யா, அதாவது ஐரோப்பிய நாடுகள் அதுக்கு காணாம போயிடக்கூடாது, நலிவடைஞ்சு இருக்கணும், ரொம்ப வலிமையா இருக்கக்கூடாதுன்றதுல அமெரிக்காவுடைய அந்த அரசுகள் தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இம்பாக்டும் இப்ப நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இவங்க நெருக்கிறதுக்கான வேலை நடந்துருச்சு. மஸ்க் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாப்ல. அடுத்தது நீங்க பாப்பீங்க அதே டெம்ப்ளேட் அப்படியே ரிப்பீட் ஆகும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஐநா சபையை விட்டு இந்த அமெரிக்கா வெளியில வருதுன்ட்டு. இப்ப ஐநா சபையை விட்டு வெளியில வந்தா அது உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இருந்து வெளியில வரும். கடந்த 30 வருடங்கள்ல ஐநா ஒரு செத்த பாம்பா தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். சிறு நாடுகள் நடக்கக்கூடிய வன்முறைகளை கூட ஐநாவால தடுக்க முடியல. அந்த அமைப்போட ரிலவன்ஸ்ன்றது இதாயிடுச்சு. ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலுக்கு நீங்க, செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நீங்க வாங்க, அங்க 5 நாடுகள் இருக்கு, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டோ பண்ணிக்குவாங்க. ஸோ அங்க இருந்தும் எந்த ஒரு முடிவும் வர முடியாது. ஸோ இப்ப ட்ரம்ப் பண்ணக்கூடிய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 நிரந்தர உறுப்பினர்கள் யார் யாருன்னு பாருங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, 2 ஐரோப்பிய நாடுகள். இப்ப இவங்களோட புது வியூகம் என்னன்னா அந்த அமைப்பை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு ரீஜனல் பவர்ஸ் அப்படின்றது ஆசியால இருந்து 2 நாடுகள், ஒன்னு சைனா, இன்னொன்னு இந்தியா. ஐரோப்பாவுக்கு மொத்தமா சேர்த்து ஒரு சீட்டு, பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே தனித்தனியா எல்லாம் இல்லாம ஐரோப்பாவுக்கு ஒரு சீட்டு, ரஷ்யாவுக்கு ஒரு சீட்டு, அமெரிக்காவுக்கு ஒரு சீட்டு, 5. இப்ப இந்த 5 பவரை எடுத்து நீங்க ஒன்னா சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா இவங்க 5 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உலக அமைதியா இருக்கும். ஸோ ஐநாவுடைய அந்த ரிலவன்ஸ் டோட்டலா போக போகுது. நாட்டோவை வெகு விரைவில் இவங்க சமாதி கட்ட போறாங்கன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. இது ஐரோப்பா தன்னை காப்பாத்திக்கணும், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய எரிபொருள் தேவை, தன்னுடைய உற்பத்தி எல்லாமே பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ஐரோப்பால இருக்கக்கூடிய டிக்ளைனிங் பாப்புலேஷன், அங்க இருக்கக்கூடிய ஓகிசம், வரக்கூடிய மைக்ரண்ட் இஷ்யூ, கம்ப்ளீட்டா டெமோகிராஃபிலாம் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு. ஐரோப்பா இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமா கிடையாது. ஆனா ஐரோப்பா இன்னொரு நாட்டை நம்பி, எப்படி அமெரிக்கா தன்னுடைய உற்பத்தி துறையை சோவியத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை மட்டும் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியதெல்லாம் கொண்டு போய் சைனாட்ட கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவை இவங்க மையப்படுத்தி இப்ப இந்தியா அந்த நாளே தாண்டி நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே இந்தியாட்ட கொடுத்து தங்களுக்கு தேவையான பொருட்கள், தொழில்நுட்பங்களை இந்தியாட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டா மட்டும்தான் இனி ஐரோப்பா இதுல இருந்து தாக்கு பிடிச்சி வர முடியுமே தவிர, இல்லாட்டி இது ரொம்ப போலரைஸ் ஆகிடும். ஐரோப்பிய யூனியன்லாம் ஒன்று சேர்ந்தெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்னொன்னு செல்ஃபிஷ் நாடுகள். இப்போ ஒரு சின்ன கேள்வி,
நாளைக்கு தாய்வானுக்கு ஏதோ பிரச்சனை, ஐரோப்பிய நாடுகள் ஏதாவது இப்ப தனியா இருக்காங்க, நாட்டோ இல்ல, ஐரோப்பிய நாடுகள் ஏதாவது ஒண்ணு தன்னோட ராணுவத்தை நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ராணுவத்துல சேர்றதுக்கு அங்க ஆள் இல்லாம இருக்கிறாங்க. நீங்க ஒரு மனுஷனை, ஒரு மனித குலத்தை ஒரு 100 வருட காலம் ரொம்பவும் அப்படியே பொத்தி கம்ஃபர்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சொகுசா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட அடுத்த தலைமுறைன்றது ரொம்ப வீக் ஆயிரும். அதுவும் ஒரு இன்னைக்கு ஐரோப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இந்தியா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். இனிமே இந்தியாவுக்கு எதிராக காலிஸ்தானுடைய ஆதரவு, காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு, பாகிஸ்தானுக்கு ஆதரவு, இந்த இரட்டை வேடம் போட்டுக்கிட்டு பிபிசி, டிடபிள்யூ மாதிரி ஊடகங்கள் இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை பரப்புனாங்கன்னா அங்கேயே இவங்களை கழுத்து திரிச்சு பிடிக்கிறதுக்கான வேலையை இந்தியா செய்யணும். இந்த வருடம் முடிவுக்குள்ள இந்தியா ஐரோப்பாவுக்கான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண போகணும். ஸோ நாம என்ன வேணா ஏற்றுமதி செய்யலாம், வரி கிடையாது. நம்ம அங்கிருந்து என்ன வேணா இறக்குமதி செய்யலாம், வரி கிடையாது. இது ஒரு மேஜர் சேஞ்ச். ஆனா இதுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஒன்னா சேர்ந்து இந்தியாவோட டேர்ம்ஸுக்கு வரணும். அதை தான் இப்ப நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ நாட்டோ மற்றும் ஐநா ரெண்டுத்துக்குமே சமாதி கட்டுறதுக்கான முடிவு எடுக்கிறதுக்கான வேலையை அமெரிக்கா, குறிப்பா எலான் மஸ்கோடைய அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு துவங்கி வச்சிருக்காரு. ஜியோ பாலிடிக்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா மாறி இருக்குன்றத நம்ம சமீபமா பார்த்துட்டு வரோம். அடுத்து என்ன நடக்குன்றது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.